இங்க ஒருத்தரு திடீர்னு தூக்கத்துலேருந்து கண் முழிக்காரு. நேரா கிச்சனுக்கு போறாரு. அங்க போய் பிச்ச திறந்து பார்க்காரு, ஏதாவது சாப்பிட இருக்கான்னு. ஒண்ணுமே இல்ல. மேல இருக்க செல்ஃப திறந்து பார்க்காரு. அங்கேயும் ஒண்ணுமே இல்ல. வருத்தமா, சோகமா அங்க போய் படுத்து தூங்க போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில தூக்கத்துலருந்து கண் முழிக்காரு. கண் முழிச்ச உடனே கிச்சனுக்கு தான் போறாரு. கிச்சன போய் பார்த்தா, கிச்சனே அலங்கோலமா இருக்கு. அவர் ரொம்ப பயந்து போயிறாரு. பிச்ச திறந்து பார்த்தா முட்டைலாம் இருக்கு. செல்ஃப திறந்து பார்த்தா சிக்கன்லாம் இருக்கு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து அவர் சிசிடிவி கேமராவ வாங்கி மாட்டுறாரு. அன்னைக்கு நைட்டு அவர் தூக்கத்துல தானா நடந்து போறாரு. எங்கடா நடந்து போறாரு பார்த்தா காய்கறிலாம் வாங்கிட்டு வராரு. வந்தவர் தூக்கத்திலே சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. காய்கறிய வெட்டுறாரு. எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சமைச்சதெல்லாம் எடுத்து ஒரு டப்பால போட்டு வெளியே கொண்டு போறாரு. அடுத்த நாள் காலையில தூக்கத்திலேருந்து கண் முழிச்சு வந்தவரு வீட்ட பார்த்து பயந்துடுறாரு. கோவமா சிசிடிவி கேமராவ பார்க்காரு. அவர் தூக்கத்துல வந்து சமைக்கிறது எல்லாமே பண்றத பார்த்து அவர் வருத்தப்படுறாரு. அப்புறம் அவர் செஞ்சு வச்சிருந்தத அவரே சாப்பிட்டு பார்க்காரு. ரொம்ப சுவையா இருக்கு. அப்படி எங்கடா சாப்பாடு கொண்டு போனாரு பார்த்தா, அவர் வந்து தூக்கத்திலேயே எல்லாருக்கும் போய் சாப்பாடு குடுத்துட்டு இருந்திருக்காரு. இதனால அவருக்கு அவார்டு குடுத்துருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.